வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது பிராசோ சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பேக் சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல், அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது சாரீ பார்க்கலாம். இப்போது அந்த சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி டிசைன் தான், மயில் இறகு மாதிரி உள்ள டிசைனில் இருக்குது. இது முந்தான பகுதி, இதுதான் ப்ளவுஸோட டிசைன். இப்போ சாரீ கலரில் பாலி காட்டன் கிளாத்து 1/4 மீட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையானது. இது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். அடியில் ஒரு பேப்பர் கேன்வாஸு ஒரு 1.5 இன்ச் உயரம் கம்மியாக அதே மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். ஆம்ஹோல் எல்லாமே கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துவோம் பாருங்கள். அதிலிருந்து தையலுக்குள்ள பகுதி விட்டுட்டு பேப்பர் கேன்வாஸில் நம்ம எப்போதும் அடையாளப்படுத்திட்டு நெக்கோட உயரம் 9.5 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே நெக்கோட அகலம் 2.25 இன்ச், அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடலாம். தைச்சதுக்கப்புறம் வர்ற அளவு 2.25 இன்ச்சு. உள்பக்கம் 1/4 இன்ச் வர்ற மாதிரி, வெளிப்பக்கம் 1/2 இன்ச்செலாம் வர்ற மாதிரி இது ஒரு பாட் நெக் ஷேப்பில் அப்படியே வரைஞ்சி விட்ருங்க. ஆம்ஹோலில் அந்த சென்டர் பகுதியிலிருந்து இந்த லைன் அப்படி வளைவாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைவாக ஒரு எஸ் டைப்பில் இந்த மாதிரி அப்படியே வரைஞ்சி விட்ருங்க. வரைஞ்சிட்டு இது ஒரு பாதி கோவி வடிவம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அப்படி வரைஞ்சிருக்கிறேன். இந்த சைடில் இந்த வளைவான பகுதி 2 இன்ச்சில் வரைஞ்சிருக்கிறேன். இது 4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 3.25 இன்ச்சில் இந்த கோவி பீஸ் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இது அப்படியே நம்ம வெளிப்பக்கம் வரைஞ்சிருக்கிற லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்கு பகுதியில் உள்ள பகுதியை அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை பாலி காட்டன் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். நெக்கோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். உள்பக்கம் உள்ள கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் இருக்கும். இந்த நெக்கு பகுதியில் அந்த எட்ஜில் மட்டும் அயன் பண்ணி விட்றேன். அந்த ஷோல்டர் பகுதியில் உள்ள அந்த கேன்வாஸ் வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது. அதை நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுக்கணும். இந்த சைடில் அயன் பண்ணாமல் அப்படி விட்டுருக்குறேன். இப்போ இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இருக்குது. 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸோட கேன்வாஸில் எட்ஜில் நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குறேன். கேன்வாஸுக்கும் மேலே அப்படியே தைச்சி விட்டுறலாம். உள்பக்கம் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் தைக்கும்போது இந்த வளைவாக இருக்கிற பகுதியிலிருந்து ஜாயிண்ட் ஆக்கலாம். தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் உள்ள கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கேன்வாஸ் அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் கொஞ்சம் பகுதி 1 இன்ச்செல்லாம் நெக்கு பகுதியில் விட்டுட்டு இந்த சைட்லேயும் கொஞ்சமாக கேன்வாஸை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது பெரிய பீஸாக இருக்கிறது நமக்கு தேவையில்லை. கட் பண்ணி எடுத்தாச்சு. இது 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்திட்டு நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த பீஸ்லேயும் சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுட்டு அடையாளப்படுத்தியிருக்கிறது 2ம் ஒரே இடத்துல வர்ற மாதிரி உள்பக்கம் ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் தைக்கலாம். அந்த மாதிரி தைக்கும்போது கிளாத்தும் விலகி வராது, அளவுகளும் மாறாமல் சரியான முறையில் தைக்க முடியும். இப்போ கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்கை சுற்றி இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். வெளிப்பக்கம் திருப்பி எடுத்து நெக்கோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லாமே நம்ம அதுக்கு மேலே அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ஆம்ஹோல் பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம்.
எல்லாமே தச்சு முடிச்சாச்சு. இது கிராஸ் பீஸ், எல்லோ கலர் கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1 ஃபுட் அளவுக்கு இந்த தையல் விழுற மாதிரி தச்சு விடலாம். சாரியில் இந்த எல்லோ கலர் இருக்குது. தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக அப்படியே கிளாத்தை விட்டுட்டு 1 போல் அளவுகளை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த நூல் இலையெல்லாம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம அந்த மேலே ஒரு பீஸ் தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பீஸோட நூல் இலையும் இதுவும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த இடத்துல வரும்போது நல்லா உள் பக்கம் வரைக்கும் அப்படியே தைச்சிட்டு அந்த நீடில் அதில் இருக்கும்போது அப்படியே திருப்பி விட்டுருங்க, மடித்து கொடுக்க வேண்டாம். தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி அந்த நூல் இலை தையல் எல்லாமே மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே அப்படியே மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். தைக்கும்போது நல்லா எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. இந்த பக்கம் வரும்போது நம்ம அப்படியே திருப்பி விட்டுருந்தோம். இப்போ அதில் ஒரு மடிப்பு மடித்து திருப்பி வர்ற மாதிரி வரும். தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் 1 சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். இப்போ மடித்து தைச்சிருக்கிறத நம்ம அடிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு லைனிங் கிளாத் மேலே தெரிகிற மாதிரி நெக்கோட எட்ஜில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். மேலே இருக்கிற பீஸில் நம்ம நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மடித்து நம்ம திருப்பி தைச்சிருக்கிறோம். கீழே இருக்கிற கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சமாக வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயின் ஆக்கினதுக்கப்புறம் இதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள். பைப்பிங் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள். இந்த மெத்தடில் பைப்பிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த பைப்பிங் வந்து ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. சின்ன சின்னதாக சதுர பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் தையலுக்கு வெளிப்பக்கம் 1 போல் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த சைடில் இருந்து ஜாயிண்ட் ஆக்குறேன். அந்த பைப்பிங்க்கும் வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு கொஞ்சம் இடைவெளி தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஒரு பீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த பீஸ் வைங்க. ஒரு பீஸில் பாதி அளவு தைச்சதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அந்த பீஸ் வந்து நெருக்கமாக இருக்கும். அந்த முக்கோண பீஸ் நமக்கு வெளிப்பக்கம் நெருக்கமாக தெரியும். ஒரு பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வச்சிங்க அப்படின்னா தைச்சிட்டு பார்க்கும்போது ரொம்ப இடைவெளியாக இருக்கும். எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இந்த சைடில் கொஞ்சமாக அந்த நூல் இலை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 1 போல் கட் பண்ணி எடுக்கும்போது தான் இதுக்கு மேலே நம்ம ஒரு லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்க போகிறோம். நம்ம வெளிப்பக்கம் அது தெரியாமல் இருக்கணும். நெக்கு பகுதியில் கொஞ்சமாக ஒரு லைன் பைப்பிங் அளவுக்கு தெரியணும். இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம இதில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அந்த பைப்பிங்க்கும் வெளிப்பக்கம் ஒரு லைன் தெரிகிற மாதிரி இந்த கிளாத்து தெரிகிற மாதிரி விட்டுட்டு இந்த லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இந்த லேஸோட ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். எப்போதுமே லேஸில் 2 சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. நம்ம மத்தியாக தைச்சிடாமல் 2 பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கும்போது தான் அது நல்லா அதோட ஜாயிண்ட் ஆகியிருக்கும். இப்போ இது எல்லாமே அந்த நூல் இலையெல்லாம் மறைக்கிற மாதிரி அந்த லேஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இது குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி, அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல். இந்த சாரிக்கும் பொருந்துற மாதிரி இருக்குது. இது எல்லாருக்கும் ஈஸியாக தைக்கிற மாதிரி உள்ள மாடல் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.